கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எமக்கு முக்கியம், அவனுடைய உதவி எமக்கு தேவை. அது அத்தனையும் ஒன்றாக திரட்டி சுருக்கமாக நஸ்அலுக்கல் லுத்ஃப ஃபீமா ஜரத் பிஹில் மகாதீர் உல்துப் பினா யா லத்தீப் அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ வஹுவல் கவியுல் அஸீஸ் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே, அந்த துஆவுக்குள்ளே அல்லாஹ் அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 6666 வசனங்களில் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், எவன் உளத்தூய்மையுடன் உண்மையான கல்புடன் தூய உள்ளத்துடன் எவன் என்னை வந்து சந்திக்கின்றானோ அவன்தான் என்னிடத்தில் மேம்பட்டவன், அவன்தான் என்னிடத்திலே ஒரு அதிர்ஷ்டசாலி என்ற கருத்துப்பட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் என்று சொல்லுகின்றான். தூய்மையான உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக நீங்க ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான தரீகாகள் வந்தது. இதா ரதூபி அஹ்லுல் விசாலி ஃபகுல்லு ஹாலி ஐனுல் ஜமாலி அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லுகின்றார்கள். அவர்கள் நாம் சாதாரணமாக ஷாதுலி நாயகத்தை நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஷாதுலி நாயகம் எப்படிப்பட்டவர்கள்? சுருக்கமாக சொல்ல போனால் அவங்களோட யாக்குத்துபாவே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய நடப்பு, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை யாக்குத்துபாவிலே ஒரு கட்டத்திலே வருகின்றது. لوح وجب عني رسول الله طرفة عين ما كنت من جملة الإسلام زمرة زي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அல் குத்புல் அக்பர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த யாக்குத்துபா எடுத்து காட்டுகின்றது. அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லி இருக்கின்றார்கள், அபுல் ஹசன் அலியுன் ஷாதிலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், தாராளமா அவங்களுடைய பேரை கேட்ட உடனே கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லுங்க, பகல்படாதங்க, பஞ்சப்படாதங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயரை கேட்டால் எந்த அளவுக்கு ஸலவாத்தை அதிகப்படுத்த முடியுமோ அதை போன்று உத்தம ஷேഖ்மார்களுடைய பெயரை கேட்கும் பொழுது கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அல்ல ரலியல்லாஹு அன்ஹு அல்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற வார்த்தையை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுக்கு அல்லாஹு தஆலா சவாபு கொடுப்பார். ஏன்? அவங்க வலி மன் ஆதா வலியன் அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, மத்த யாரும் சொல்லவும் இல்லை. மன் ஆதா வலியன், ஒரு வலியை எவன் நோவினைப்படுத்துகின்றானோ, ஒரு வலியை எவன் கதையாலேயோ பேச்சாலேயோ நடத்தையாலேயோ எண்ணத்தாலேயோ எவன் நோவினைப்படுத்துகின்றானோ நான் அவனோடு யுத்தம் செய்ய ஆயத்தம் என்று அல்லாஹு தஆலா ஹதீஸ் குர்சியிலே கூறுகின்றானாம். என்றால் அல்லாஹு தஆலா வலிமார்களை எந்த அளவுக்கு தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதனாலேதான் அலா கவனிக்க, எச்சரிக்கை,
அவுலியாக்கள் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான திடுக்கமும் இல்லை. அவர் இதா ரதூபி அஹ்லுல் விசாலி, விசால் உடையவர்கள் என்னை பொரிந்து கொண்டால், அல் குத்புல் அக்பர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், விசாலுடையவர்கள் என்னை பொரிந்து கொண்டால், விசாலுடையவர்கள் என்றால் ஏற அவர்கள்தான் அல்லாஹ். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வும் எப்படியானவர்கள்? ஹபீபும் வ மஹ்பூபுன் வ மா தம்ம சாலிது. சதகத்துல்லாஹ் அப்பா வித்ரியா ஷரீஃபிலே எடுத்து கூறுகின்றார்கள், ஹபீபும் வ மஹ்பூபுன் வ மா தம்ம சாலிது. அல்லாஹ்வும் ரசூலும் வேற மூன்றாவது நபர் கிடையவே கிடையவே கிடையாதுங்கிறார். அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டால், உதாரணத்துக்கு சொல்ல போனால், கணவனும் மனைவியும் தனது ரூமிலே தட்டத்தனியாக இருக்கும் பொழுது மூன்றாவது நபர் யாரை இருக்கின்றார்களா? அல்லாஹ் இருக்கிறான், அது செய்தி வேற. அங்கே யாரும் இருக்கின்றார்களா? ரெண்டு பேரையும் தவிர இல்லை. அதை போன்று ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா இடத்திலே எந்த அளவு நெருங்கி இருந்தார்களோ அதை போன்று அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், அவர்களை பின்பற்றிய தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றிய தபாஅத்தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றியவர்கள்தான் இன்று நாம் இந்த விழாவை, இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியின் ஷாதிலி, குத்பு முஹியுத்தீன் அப்துல் காதர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்றவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் விசால், அஹ்லுல் விசால், அல்லாஹ்வுடைய விசாலில் உள்ளவர்கள், அல்லாஹு தஆலா இடத்திலே பெரும் பெரும் இடங்களை பற்றி பிடித்தவர்கள். அதைத்தான் அல் குத்புல் அக்பர் சொல்கின்றார்கள், இதா ரதூபி, என்னை பொரிந்து கொண்டால், என்னை சேர்த்துக் கொண்டால், என்னை எடுத்துக்கொண்டால், அஹ்லுல் விசாலி, விசாலுடையவர்கள். விசாலுடையவர்கள் யார்? அவர்கள்தான் ரசூலுல்லாவை சரியாக பின்பற்றினவர்கள், ஒரு அணுவும் தவறாமல் சரியாக ரசூலுல்லாவை பின்பற்றினவர்கள் யார்? அவர்கள்தான் சஹாபாக்கள். அபூபக்கர் சித்தீக், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் அஹ்லுல் விசால். இப்படியான பெருந்தகைகள் என்னை பொரிந்து கொண்டால், என்னை சேர்த்துக் கொண்டால், இதா ரதூபி அஹ்லுல் விசாலி ஃபகுல்லு ஹாலி ஐனுல் ஜமாலி, என்னுடைய நிலைமை எந்த அளவு இருக்கும் தெரியுமா? அவர்கள் என்னை பொரிந்து கொண்டார்கள் என்றால், அவர்கள் என்னை சேர்த்துக் கொண்டார்கள் என்றால், என்னுடைய நிலைமை எந்த அளவு, நான் பிடிப்பதெல்லாம், நான் சொல்லுவதெல்லாம், நாம் செய்யக்கூடியவைகளெல்லாம், நான் பார்க்கக்கூடியதெல்லாம் ஆயினாகவே இருக்கும் என்ற கருத்துப்பட அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது பெரும் தத்துவ ஞானத்திலே இருந்து அல் குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகையினாலே நாம் பெரியார்களை எங்களுடைய மனதார வாயார நிந்திக்க கூடாது. நிந்தித்தோம் என்றால் அது பெரும்பாவங்களில் ஒன்றாக நிச்சயமாக அல்லாஹு தஆலா எம்மிடத்திலே கியாம நாளையிலே கேட்பான். ரசூலுல்லாஹ் வந்தார்கள், சஹாபாக்கள் வந்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்தார்கள், அவர் பற்றி உண்மையான என்னுடைய வலி, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று நான் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த அவுலியாக்கள் வந்தார்கள். இவர்கள் சொன்னார்களே, செய்யும்படி சொன்னார்களே, இதையே நீங்கள் மறுத்தீர்கள், ஏன் நிந்தித்தீர்கள், ஏன் நீங்கள் இதன் பிரகாரம் செயல்படவில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமாக கேட்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆகையினாலே பெரியார்களாகிய நாதாக்களாகிய அவுத்தாதுகள், அஹ்தாபுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள் போன்ற பெருந்தகைகளை நாம் எப்பவும் நிந்திக்க கூடாது. அவர்களுடைய விஷயம் உங்களுக்கு விளங்கவில்லையா? அவர்களுடைய தத்துவம் உங்களுக்கு தெரியவில்லையா? சும்மா இருந்து விடுங்கள்.
அநியாயம்